டீமுக்கு சேர்த்து நன்றி. சென்னை மக்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ கரண்ட் சினாரியோக்கு இது ஏற்ற டாபிக்கா? ஆமாவா இல்லையா? இல்லை டாபிக் நீங்க பார்க்கல. டாபிக் அவர் ஒரு சின்ன கண்டென்ட் தான் சொன்னாரு. சரி, இப்படி கேட்கட்டுமா? அடுத்த கேள்வி வந்துச்சா? நம்மளோட என்டையர் டே ப்ரொடக்டிவ் போதா? ப்ரொடக்டிவ் வேணா காசு பண்றோமா? அதான் ப்ரொடக்டிவ். ரைட்? பீயிங் லைஃப் இஸ் நாட் ப்ரொடக்டிவ். ஆஸ் அ பிசினஸ் ஓனர் மேக்கிங் ப்ராஃபிட் இஸ் ப்ரொடக்டிவ். இப்போ என்னோட கேள்வி ப்ரொடக்டிவ் பண்றோமா? இப்போ நான் டாபிக் போறேன். அந்த கேள்வியோட இந்த டாபிக்கோட ரிலேட் பண்ணி பாருங்க. கரெக்ட் சினாரியோக்கு ஒத்து போதா இல்லையா? சரி, இன்னும் நான் பெட்டரா சொல்றேன். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம எஸ் சொல்லணும் தானே விரும்புறாங்க. எஸ் எல்லாம் ப்ராஃபிட்டபிளா இருக்கா? நோ. அந்த எஸ் எல்லாம் நீங்க சந்தோஷமா தான் சொல்றீங்களா? அப்போ ப்ராஃபிட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த டாபிக் போலாமா? புரியுதா? இப்போ டாபிக் புரியுதா? எஸ். நீங்க வந்து ஏன் நோ சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணிடுவோம் சொல்ல மாட்டேங்கிறோம். கரெக்டா? இப்போ என்னன்னா நமக்கு ஒரு லிமிடெட் பீரியட் தான் இருக்கு. எம்எம்டிக்கு வந்து அறிவு கிடையாது. நம்ம வந்து லைஃப் லாங் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். பட் பீக் பீரியட் ஒன்று இருக்குல்ல இல்லையா? நம்ம உடல் ஒத்துழைக்கணும், நம்ம மனசு ஒத்துழைக்கணும். எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி சொன்னாலுமே சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அதை பணத்தை பண்ண முடியும். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்மளாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வருவோம். இண்டஸ்ட்ரி மூணே விதம் தான்: சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங். நம்ம வேலைக்கு போனாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்ஸ் வேலை பார்த்தாலும் அதிகபட்சம் இன்கம் பீரியட் 20 வருஷம் தான். அது பீக் பீரியட் 5 வருஷம் தான். 5 வருஷம் மட்டும் தான் நீங்க உங்க கஸ்டமர் கதாநாயகன் இருப்பீங்க. புரியுதுங்களா? 20 வருஷம் இல்லை. அதுக்கப்புறம் கதாநாயகன் மாத்திடுவாங்க. கரெக்டா? நீங்க இன்னைக்கு கதாநாயகனா சில கஸ்டமர்ஸ் இருப்பீங்க. ஏற்கனவே வேற கதாநாயகன் சூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப அடுத்தும் நீங்களும் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குல்ல. புரியுதுங்களா? புரிஞ்சா? இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, டைம் இஸ் மணி. புரிஞ்சுங்களா? ஏஜ் இஸ் மணி. மணி இஸ் நாட் மணி. ரைட்? இப்போ என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லா எஸ்ஸுக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றது இல்லை. ரைட்? எதனால கஸ்டமர்ஸ் வந்து எஸ் மட்டுமே நம்ம விரும்புறாங்க? சார் சந்தோஷம் நம்மளோட அடிக்கடி செஞ்சிருக்கு. ஃபேக்டா பேசலாம். ஓகே, இந்த ஃபேன்சி வேர்ட் ஸ்டேஜ் மேக் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ரைட்? வேற என்ன ரீசன் சார்? ஒன் வேர்ட் ஆன்சர். லாபம் எப்பயுமே தானே லாபம் அடையும் இல்லையா? சரி, பிசினஸ் வந்து 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ நான் தான் எம்எம்டி, நீங்க என்ன கஸ்டமர்ஸ் வச்சுக்கோங்க. ரைட்? எம்எம்டி விட்டுலாம். ஐ எம் சம் அதர் பிசினஸ் ஓனர். I win, you win. This is a business. I win, you lose. அப்ப நான் உங்களை ஏமாத்துறேன், மிஸ்செல் பண்றேன், ஃப்ராட் பண்றேன், எனிதிங் பண்றேன். I lose, you win. அப்ப நீங்க ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து மேஜர் கஸ்டமர் செக்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் தான், நீங்க தான் கஸ்டமர் அப்படின்னா you win, I lose. புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும்போது எஸ்ன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க நிறைய. ரைட்? நம்ம ஏன் நோ சொல்றது இல்லை கஸ்டமர்ஸ்? ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுங்க. கஸ்டமர் மிஸ் பண்ணிடுவோம், வேற ப்ராஃபிட் போயிடும், வேற கிரெடிபிலிட்டி போயிடும், வேற சார். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன, என்னோட கற்பனை தான் நான் போறேன். சரி, நான் சொல்ற மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. மேஜர் பீப்புளுக்கு தான் சூட்டபிள் ஆகும். ரைட்? சப்போஸ் உங்களுக்கு சூட்டபிள் ஆகலைன்னா நீங்க மைண்ட்ல எலிமினேட் பண்ணிடுங்க. நம்ம நிறைய ஆட் பண்ணுவோம், ஆனா எலிமினேட் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? நிறைய ஆட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எலிமினேட் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த தாட் ப்ராசஸையுமே நிறைய நீங்க ஆட் பண்ணுங்க, ஆனா அதே மாதிரி அதை விட அதிகமாக எலிமினேட் பண்ணிடுங்க. ரைட்? சரி, இப்போ அப்படியே டாபிக் போயிடலாம். இப்போ என்னன்னா, கஸ்டமருக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கோம். ரைட்? புரிஞ்சுங்களா? கஸ்டமருக்கு இப்போ நான் எம்எம்பி, கஸ்டமருக்கு நான் ஆல்ரெடி இருக்கேன். ஆனா
நம்மளுக்கு கஸ்டமர் ஆல்ரெடி இல்ல. இதான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரிப்பீட் பண்ணுமா? இப்போ நான் கஸ்டமர் சார், நீங்க எம்எஃப்டி, உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி இருக்கு, கரெக்டா? இப்போ நீங்க எம்எஃப்டி, நான் உங்க கஸ்டமர், என்ன யூஸ் பண்ணக்கூடாது நினைக்கிறீங்க, which means எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இல்ல. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா சார்? என்ன சார் புரியல? திருப்பி நான் புரியாத மாதிரி சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்றேன். சரி, நான் தான் வீட்டில் போய் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, நீங்க எல்லாம் என்னோட கஸ்டமர். என்ன நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? சர்வீஸ்க்கு பண்ண முடியுமா? கரெக்டா? இது புரிஞ்சா? ரெண்டாவது, இப்ப இந்த இடத்துல நீங்க எல்லாருமே கஸ்டமர், நான் எம்ஓபி. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? இப்ப என்னன்னா, எப்ப ரீப்ளேஸ் ஆவாங்க, ஒரு 100 கஸ்டமர் ஆட் ஆனாதான் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? இந்த நிறைய டெக் கம்பெனிஸ்லாம் பார்க்கறோம்ல, யூனிகான் பார்க்கறோம்ல, அவன் எந்த கஸ்டமர் பத்தி கவலைப்படுறது இல்ல. ஏன் கவலைப்படுறது இல்லைன்னா, ரீப்ளேஸபிள் ஆல் ரெடியா இருக்கான் அடுத்து. இவன் இல்லாட்டி அவன் இல்லாட்டி இவன். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறதுனால தான் நோ சொல்றது இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சேல்ஸ்மேனுக்கு ப்ரொஃபஷனலுக்கு என்ன டிஃபரெண்ட்? சிம்பிளா சொல்லலாமா? ஒரு பார்மசியிலும் மருந்து கிடைக்கும், ஹாஸ்பிட்டலையும் மருந்து கிடைக்கும் இல்லையா? பார்மசியில போய் எனக்கு இந்த பர்டிகுலர் மருந்து பேரை சொல்லி சொன்னா மருந்து கொடுத்துருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது, பிராண்ட் மாற்றி மாற்றி இருந்தாலும் அங்கே தான் வாங்குறோம் இல்லையா? அங்கே போய் டாக்டர் போய் நம்ம பார்கெட் பண்ணுறோமா? புரிஞ்சுக்கலாம்? இதுதான் டிஃப்ரெண்ட் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலுக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ப்ராடக்ட் பேஸ்டா இருக்கிறது எல்லாமே சேல்ஸ், வேல்யூ பேஸ்டா இருக்கிறது எல்லாமே ப்ரொஃபஷனல். புரியலையா? புரியுது. அந்த வேல்யூ பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் கம்மியா இருக்கும், ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் பார்க்கறேன்னா, டாக்டர் எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காரு, டாக்டர் தான் என்னோட ஹிஸ்டரி எல்லாம் தெரியும், அதை என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னால் ஸ்கேனர் ரீப்ளேஸ் பண்ண முடியும், மெடிசன் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா ஹூக் எங்க இருக்கு? டாக்டர் இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்ப டாக்டர் நான் ரீப்ளேஸ் பண்ணாதான் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணோட சூழ்நிலையை அங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பிசினஸ் ரன் ஆகுது. தட் இஸ் கால்ட் வேல்யூ. நாலேஜ் எல்லாம் இன்னைக்கு கோயிங் ஃபார்வர்ட் வேல்யூ கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நல்லா கூட தெரிஞ்சுக்கங்க. ஆர் கஸ்டமர் ஹி நோ மோர் தென் அஸ். அவங்க கூட நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது, அந்த வேல்யூ தான். இப்போ என்னன்னா நான் ஆன்சர் இங்க சொல்லவே மாட்டேன். இந்த செஷன் ஃபுல்லாமே எப்படி இருக்கும்னா, ஐ ட்ரிகர் யுவர் மைண்ட். இதுக்கு தான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒரு கோடி எம்எஃப்டி இருந்தாலுமே ஒருத்தருக்கும் தனித்தனியாக வேல்யூ செட் பண்ணுவோம். இன்னொருத்தர் காம்படிட்டிவ் வரமாட்டாங்க. வேல்யூ பேஸா நீங்க போனீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸா போனீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஆப் போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? இந்த கம்பெனி என்ன பண்ணுங்க? ஃபுட் டெலிவரி பண்றாங்க. கரெக்ட்டா? வேற என்ன பண்ணுங்க? வேல்யூ என்ன பண்ணுங்க? they save you time. டைம் சேவ் பண்ணுது. they give you comfort வெரைட்டி கொடுக்குது. டோர் டெலிவரி சோம்பேறி தான் ஆடியன்ஸ். நான் கஸ்டமர் செக்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா, இங்க கஸ்டமர் செக்மெண்ட் என்னன்னா, சோம்பேறியா இருக்கிறவங்க தான் கஸ்டமர்ஸ். அவங்க கொடுக்குற வேல்யூஸ் தான் டைம் சேவிங், வெரைட்டிஸ். இப்போ ஆக்சுவலா முன்னாடி கொடுத்தத விட காஸ்ட் ஜாஸ்தியா வருது தானே? ஆமாமா. இது அவங்க தெரியுமா? யூஸ் இருக்கு தெரிஞ்சு ஏன் சேவ் பண்றாங்க? வேல்யூஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அந்த இடத்துல போய் 18 வயசுக்காரன் இப்படி தான் இருப்பான், 25 வயசு இப்படி தான் இருப்பான் அப்படின்னா அவன் காசு கொடுக்க ரெடியா இருக்கா. ஆனா அந்த காசு கொடுக்க அந்த ஒர்த்தை கொடுக்குறது கம்பெனி ரெடியா இருக்கணும். இருந்தா தான் அந்த காசு வாங்க முடியும். சார் அது பழக்கினாங்க சார். புரியுதா சார்? பிசினஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்றது தான் வேல்யூஸ் எல்லாம். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்? ஸோ இது நோ மோர் ஃபுட் டெலிவரி ஆப் கிடையாது. இட்ஸ் கிவ் டைம், வெரைட்டிஸ், ரைட்? கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ். இந்த
இந்த வேல்யூ பேஸா சொல்லுங்க சிங்கிள் லோட் ஆன்சர். அஃபோர்டபுள், எங்க வேணாலும் ஏறலாம், எங்க வேணாலும் இறங்கலாம். இல்லாட்டி பஸ் ஸ்டாப் முன்னாடிலாம் இருந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பஸ் ஸ்டாப் அந்த ஸ்டாப்ல ஏறினா ஒரு ஸ்டாப் இறங்க முடியும். இவ்வளவு கன்வீனியன்ட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி மதுரையில் போற ஆளுக்கெல்லாம் கவலையே கிடையாது. கூகுள் மேப் லொகேஷன் அனுப்பிச்சுட்டா போதும், அனுப்பிச்சுட்டு வந்துருவாங்க இல்லையா? இல்லாட்டி நான் ஹாஃப் டே ஆகும் நேரத்துக்கு வரது கண்டுபிடிச்சு வரீங்க. ரைட்? புரிஞ்சா? இதுதான் வேல்யூஸ். இப்போ என்னோட சிங்கிள் கேள்வி, BMW ஒரு கஸ்டமர் ஏமா லக்ஸரி பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மாதிரி ஆன்சர். லக்ஸரி பெர்ஃபார்மன்ஸ் சேஃப்டி ஸ்டேட்டஸ். லக்ஸரிக்குள்ள எல்லாம் கொண்டு வரலாம், ஸ்டேட்டஸ் எல்லாம் கொண்டு வரலாம். பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு RPM டார்க் சேஃப்டி இப்படி ஆன்சர் கேக்குறேன். ஸ்பெசிஃபிகேஷனா அப்படி இருக்கு. அதாவது நீங்க பார்வை பெருமை இதெல்லாம் லக்ஸரி வந்துடும், ஒரே வார்த்தை தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் போகும். நீங்க BMW வச்சு யூஸ் பண்ற வாங்க கேட்டு பாருங்க. இதெல்லாம் லக்ஸரி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். புரிச்சுங்களா? சரி, இப்போ நான் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஒரு ஆட்டோ கஸ்டமர் பை பண்ண போறாங்கன்னா அவருக்கு என்ன எதிர்பார்க்கு? மைலேஜ். என்னங்க? ஓகே, நீங்க ஆன்சர் சரி. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு ஆட்டோ வாங்கக்கூடிய கஸ்டமர் செக்மெண்ட் இருக்கிற பர்சன்ட் நான் BMW எக்ஸ்பிளைன் பண்ணா மைண்ட் என்ன ஆகும்? புரியுதுங்களா? இப்போ என்னன்னா இது எல்லாமே கார் தான், இது எல்லாமே கார் தான். எந்த வேல்யூஸை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணா தான் அந்த பிசினஸ் பண்ண முடியும். இல்லாட்டி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆல்டோ வாங்கக்கூடிய தகுதி இருக்கிற ஒரு கஸ்டமர்கிட்ட நான் BMW பேசினா சூப்பரா பேசி கை தட்டுவோம். 5 நிமிஷம் பிசினஸ் நடக்குது. சரியா? இதே இது BMW வர்த்தகர் ஒரு கிளைண்ட்ல நான் ஆல்டோ பத்தி மைலேஜ் பத்தி பேசிட்டு இருந்தேன், புரிஞ்சா? மதிக்கவே மாட்டான். அப்படியே டீ சாப்பிட்டேன் கவர்ந்து இவர் 5 நிமிஷம் சேர்த்து வேஸ்ட் பண்ணாரு. கரெக்டா? அதே மாதிரி செடான். அப்போ இங்க பாருங்க, கார் ஒண்ணுதான், மியூச்சுவல் ஃபண்ட் ஒண்ணுதான், புரியுதுங்களா? ப்ராடக்ட் ஒண்ணுதான், ஆனா யாருக்கு எங்க ஃபிட் பண்ணணும்னு இருக்கு. இது புரிஞ்சா? ரைட். இல்ல யாராவது நியூவா பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண 1 இயர் ஆயிருக்கா? யாராவது எப்படி? ஓகே, யூ ஆர் வெரி பிளெஸ்ட். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி. பிகாஸ் ஏன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கும்போது அந்த டேட்டால இப்படி போறதா அப்படி போறதா தெரியாது இல்லையா? நம்ம ஜீரோ வெறும் பேப்பர்ல வரையில ஈஸி, வரைஞ்ச சித்திரத்தை மாற்றுறது கஷ்டம். இப்போ செக்மெண்ட் போயிடலாம். உங்க பிசினஸ் என்னைக்குமே ப்ராடக்ட் பேஸா ரன் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு நாலேஜ் கேதர் பண்ணாலும் இது உங்க பிசினஸ்க்கு தேவையான நாலேஜ் தான் இருக்குங்க. உங்க கஸ்டமருக்கு அவ்வளோலாம் தேவை இல்லை. என்ன அக்கார்டிங் டு மீ. ஆமா, நான் திரும்பி சொல்லிட்டேன், மோஸ்ட் ஆஃப் கேசஸ்க்கு இது அப்ளை ஆகும். அப்ளை ஆகிறத கற்றுக்கிட்டு வேல்யூ பேஸா நீங்க போனீங்கன்னா வேல்யூ பேஸா எப்படி போகணும்னு சொல்றேன். இந்த 4 பேராமீட்டர் நீங்க பார்க்கறது. டெமோகிராஃபி, ஜியோகிராஃபி, சைக்கோகிராஃபி. இப்போ பயங்கரமா நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுது பிஹேவியர் தான். இந்த 4 பேராமீட்டர் பாருங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சவங்க இப்ப இருந்தே இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டுருங்க. எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்க இதுல எங்க ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. உங்க கஸ்டமர் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியாம நீங்க நல்லா வேலை பார்த்துருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு வராத திறமையை கற்றுக்கிறது லேட் ஆகும், இருக்கிற திறமையை மேம்படுத்தலாம். புரியுதுங்களா? வராத திறமையை நியூட்ரலைஸ் பண்ணுறது போதும். அதை நான் அவர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நீங்க யாரும் யார் மாதிரி மாற முடியாது. உங்களுக்கு ஒன்று இருக்கும், அதை உங்க டேட்டாவில் கற்றுக்கலாம். டெமோகிராஃபின்றது வயசு, ஜெண்டர், இன்கம், எஜுகேஷன், ஆக்குபேஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபேமிலி சைஸ். இதெல்லாம் நீங்க ஒரு எக்ஸல் சீட்ல ரெடி பண்ணலாம். ஈஸி டேட்டா. பேஜ் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா 15-24. சார் சொல்லியிருந்தாரு எம்ப்ளாய் ஹேரிக்கு ஏதாவது ஆட்டோமேஷன் வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? எம்ப்ளாயில எந்த ஏஜ் குரூப் வராங்க? இந்த 15-24 வராங்க, 25 வராங்களா? ரைட். நம்ம எம்ப்ளாயோட 25 வயசு ஒருத்தர் இருக்காரு, அதே வயசுல ஒரு கஸ்டமர் இருக்காரு. 2 பேர் பிஹேவியர் சிமிலரா இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 25 வயசுல எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்காரு, 25 வயசுல உங்க கஸ்டமர் இருக்காரு. இந்த 2 பேர் பிஹேவியர் வேற வேறையா இருக்கா, ஒரே மாதிரி? எப்படிங்க வேற வேறையா இருக்கும்? நீங்க நல்லா தெரியும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஏஜ் உண்டான இதுதான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன சொல்றேன்னா
இப்போ எம்ப்ளாயி நம்ம ட்ரபிளாக இருக்கும்போது அது கஸ்டமர் எப்படி மேனேஜ் பண்ணணும்? எம்ப்ளாயி வேற செக்மெண்ட், இது யோசிச்சு பாருங்க. இன்னும் 10 வருஷத்துல இப்போ இருக்கிற 28 வயசு இருக்கக்கூடிய கஸ்டமர் தான் 35 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய கஸ்டமர். அப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னா 10 இயர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம், இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். as MFD as பிசினஸ் ஓனர் நான் ப்ராஃபிட் பண்றேனா, நான் தொழிலை வளர்க்குறேனா, அதுதான் இங்கே கேள்வி. ரைட்? ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா சிட்டி வைஸ், கண்ட்ரி வைஸ், அர்பன்ல இருக்காங்களா, ரூரல் இருக்காங்களா, டயர் 2 டயர் 3 இதை வச்சு நீங்கள் பிரிக்கலாம். நான் கிளியராக கொடுத்துருக்கேன் பாருங்க. மெட்ரோ சிட்டியில் கன்வீனியன்ஸும் ஃபாஸ்ட் டெலிவரி இந்த மாதிரி இருக்கும், அங்கே வந்து பிரைஸ் பார்க்க மாட்டாங்க. இதே இந்த டயர் 2 சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ட்ரிவனாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா ஹாட் கிளைமேட்டுக்கு என்ன வேணும், கோல்டு கிளைமேட்டுக்கு என்ன வேணும், அந்த அளவுக்கு வந்து கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சைக்கோகிராஃபி, பர்சனாலிட்டி, வேல்யூஸ், பிலீஃப்ஸ், லைஃப் ஸ்டைல், சோசியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் அதர் இன்ட்ரெஸ்ட்ஸ். இதுதான் இருக்கிறதுலே பெரிய டஃப்பான ஜாப். பிஹேவியரல் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் பையர், ரிப்பீட்டடா பார்க்கக்கூடிய லாயல் கஸ்டமர்ஸ், நீ குழப்ப அவஸ்தை ஓடு. அதே மாதிரி பார்கெயின் ஹண்டர்ஸ். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பேரட்டோ பிரின்சிபல் சொல்லுவாங்க, 80-20 அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு 80% உங்க ரெவன்யூல 80% ரெவன்யூ ஷேரை கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க வேணா எக்ஸல் எடுத்து பாருங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த கஸ்டமர் உங்களை தேவை, அந்த கஸ்டமருக்கு நீங்க டைம் தர மாட்டீங்க. ஆனா உங்களோட 80% ட்ரைன் பண்றது அந்த 20% கஸ்டமரை தான் நீங்க நிறைய டைம் ட்ரைன் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் பேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். அவர் மிஸ் பண்ணிட்டா ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? இன்னொரு சின்ன உதாரணம், ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம கார்பரேட் நிறுவனங்களோட கதையை பேசும்போதே நம்மளுக்கே மனசுல எனக்கே நிறைய பேர் தோணும், 8000 கோடி 10,000 கோடி கம்பெனி எக்ஸாம்பிளாக கொண்டு வந்து ஒரு எஸ்எம்பி செக்மெண்ட்ல நீங்க ஃபிட் பண்ணலாம். நானே இண்டிவிஜுவல் பண்ணுவாரு, நான் சொல்றதை கேட்கறதுக்கு 3 பேர் தான் இருக்காங்க, அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு. நான் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க எல்லாரும் ஸ்ட்ரீட்ல பார்த்துருக்கீங்களா? அவங்க தெருவில் இருக்காங்களா? யார் இவங்க பேர் என்ன பிசினஸ் பண்றாங்க? இட்லி மாவு விற்கிறாங்க, இட்லி தோசை மாவு விற்கிறாங்க. ரைட். இவங்க என்ன வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு வாங்கணும்? என்னங்க? பக்கமா இருக்கு, டைம் சேவ் ஆகும், குவாலிட்டி, டேஸ்ட், ஃப்ரெஷ். சரி, இந்த பிசினஸ் ஆரம்பிக்க எவ்வளவு முதலீடு வேணும்? 1000 ரூபாய் தான் போதும். புரியுதுங்களா? 1000 ரூபாய் தான் போதும். 1000 ரூபாய் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு இட்லி மாவு விற்கிறவங்க ஒருத்தவங்களே ஒரு வேல்யூஸ் கொடுக்கும்போது ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் பேஸ்ட் நம்ம ஏன் வேல்யூஸ் கொடுக்க முடியாது? புரியுதா? சிம்பிள். இந்த வேல்யூஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்க எடுக்கிற டேட்டால எடுத்து பாருங்க, நான் சொன்ன செக்மெண்ட்டை சுத்தி பாருங்க. இந்த இதுல எங்க வந்து கஸ்டமர் பொருந்துறாங்க, உங்களுக்கு இதுல வந்து அவருக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், அதை நல்லா டிரைவ் பண்ணுங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், பிசினஸ்ல ப்ராஃபிட்ன்றது புக் பண்ணிட்டே இருக்கும். அது நான் சொன்னது மாதிரி உங்களோட 80% ரெவன்யூ கொடுக்குற டைம் நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த டைம் கம்மியா எடுத்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்குற கஸ்டமர் நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஆக்சுவலா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நிறைய இடத்துல சர்வீஸ் கிடைக்கிறது. புரியுதுங்களா? அதாவது தொழில் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, தொழில சரியான முறையில ப்ராசஸ்ல புரிஞ்சு நேர்த்தியா பண்றது முக்கியம். இல்லாட்டி அந்த தொழிலுக்கே நம்ம செய்யற துரோகம் தான். ஸோ டைம் யூஸ் பண்ணி டைம் நல்லா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். டைம் இஸ் மணி சார், ஐ சேவ் 10 minutes. 40 பேர்ல இருந்து 15 பேரா அது கொண்டு வந்தீங்க சார். ஒன்றும் இல்லை சார், நான் சேல்ஸ் டீம் இன்க்ரீஸ் பண்ணேன் சார். என்னோட சேல்ஸ் டீம் இன்க்ரீஸ் பண்ணேன். இன்க்ரீஸ் பண்ணி ஏன்னா எம்ப்ளாயர் பிஹேவியர்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் என்கிட்ட டோட்டலாக வேலைக்கு வந்தவங்க மட்டும் 526 பேர், 56 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நாள் வேலை விட்டு போனவங்க, 2 நாள் வேலை விட்டு போனவங்க இவங்களாம் இருக்காங்க. இதை விடாமல் பண்ணி வாட் இஸ் தட் அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரிஞ்சு இவங்களோட பிஹேவியர்ஸ் சென்ஸ் பண்ணணும். அப்போ இந்த பிஹேவியர்ஸ் தகுந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணி அந்த ஆட்டோமேஷனில்
still we are doing same business with lesser cost. நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 52 லட்சம் ரூபாய் என்னோட முதலீடு நட்டம் கிடையாது. சார் ஆட்டோமேஷன் எப்படி சார்? என்ன பண்ணிக்கிறீங்க சார் சார் ஆட்டோமேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது சார். எக்ஸல் கூட ஆட்டோமேஷன் பண்ணலாம் சார். ஆட்டோமேஷன் ஒரு பெரிய வார்த்தையே கிடையாது. ஆனால் எதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எதையுமே இழக்காம எதையுமே முயற்சி பண்ணாம ஒரே மாத்திரை நாளைக்கே சரியாகும்னு நினைக்கிறோம். சத்தியமாக திஸ் இஸ் நாட் பிஸ்னஸ். நீங்க வந்து என்ன எம்ஓடி மட்டும் பார்க்காதீங்க. ஆண்டர்பிரினர்ஷிப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா போய் பாருங்க. நிறைய ஒரு சுற்றி இருக்கிற ட்ரேடர்ஸ் பாருங்க, மேனுஃபேக்சரர்ஸ் பாருங்க, எப்படி பிசினஸ் பண்றாங்க. அவங்கெல்லாம் 1% லாபம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கிடுறாங்க. புரியுதுங்களா? அந்த மெனக்கிடுதல போட்டீங்கன்னா அதில் வர ப்ராசஸை செட் பண்ணுறது தான் சார் ஆட்டோமேஷன். ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபேன்சி வேர்ட் ஆட்டோமேஷன். அந்த இது 2 ப்ராசஸ் இருக்கலாம் போதும், 3 ப்ராசஸ் இருந்தால் போதும். இது சிங்கிள் ஓனராக இருந்தால் கூட பண்ணலாம் ஆட்டோமேஷன். காலையில் வந்தால் நீ கடையை திறக்கணும், காலையில் வந்தால் நீ கடையை போடணும். அதுதான் ஆட்டோமேஷன். வேற ஒன்றும் கிடையாது. அவன் கூட்டலைன்னா நீ என்கிட்ட சொல்லணும். அதுதான் ஆட்டோமேஷன். இப்படி பண்ணிக்கலாம். இது எப்படா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். எங்க இதை தோத்து போறோம்னா நமக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை வர அவுட்கம் நெகட்டிவா வரதை பார்த்து பயப்படுறதா நம்மளோட பெரிய மைனஸ். நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் ஆகட்டும், 50 லட்சம் லாஸ் ஆகட்டும் நினைச்சு தான் அது பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இந்த 50 lakhs அடுத்து நம்ம எடுத்துடலாம். சரி, தேங்க்யூ. Any other questions? வேறு எதுவும் கொஷின்ஸ் இல்லை நினைக்கிறேன். ஸோ மெயின் கீ பாயிண்ட்ஸ், ஆட் லெஸ் அண்ட் எலிமினேட் மோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் நோ வேர் டு சே நோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம பிஸ்னஸில். எம்ப்ளாயீஸ்டையும் நம்மளுக்கு எங்கே நோ சொல்ல தெரியணும், கஸ்டமர்ஸ்டையும் எங்கே நம்ம நோ சொல்ல தெரியணும். தேவையில்லாமல் நம்ம எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டோன்னா நமக்கு தான் கஷ்டம். அண்ட் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கீ டேக்அவேல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to move from salesman role to professional. ஸோ ப்ராடக்ட் பேஸ்லேருந்து வேல்யூ பேஸ்டாக மாற ஆரம்பித்தோன்னா, ஆஸ் யூ ரைட்லி எக்ஸ்பிளைன், ஃபார்மசியில் போயிட்டு நம்ம மாத்திரை நம்ம கேட்டு வாங்குகிறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபார்மசியில் போயிட்டு அவங்க சொல்கிறத நம்ம வாங்கிட்டு போகிறோம். பிகாஸ் வி ஆர் ட்ரஸ்டிங் தி டாக்டர்ஸ். ஸோ நம்ம எப்போ நம்மளது நாலேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு காமிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அது நம்ம காமிக்க தெரிஞ்சு நம்ம கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பித்தோன்னா, ஐ எம் டெல்லிங் யூ, நீங்கள் கஸ்டமர்ஸை பார்க்கவே போக வேண்டாம். கஸ்டமர்ஸ் வில் பி இன் சர்ச் ஆஃப் யூ. அது நடக்கும். ஆல்ரெடி ஐ ஆம் டூயிங் இட் ஃபார் த லாஸ்ட் 2.5 years. நான் 2.5 வருஷம் ஆச்சு கஸ்டமரை நான் போய் பார்த்து என்னோடய பசங்களை ஸ்டாப் என்னோடய டீமை வெளியில் போய் கிளைண்ட்டை மீட் பண்ண வச்சு 2 வருஷம் ஆகுது. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் நாலேஜபிள் அண்ட் ஒன்ஸ் யூ ஷோகேஸ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் நாலேஜபிள், customers will be in search of you. And third, customer segmentation. Alto and BMW. எந்த கஸ்டமருக்கு நமக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா வேலைக்கே ஆகாது. கஸ்டமர் சூப்பர், அவர் சொன்ன மாதிரி தான், சூப்பராக சொன்னப்பா, 1000 ரூபா எஸ்ஐபி ஏஎஃப்ஐ பற்றி பேசியிருப்போம். அவர்கிட்ட என்ன யூஸ்? ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை பற்றி நமக்கு ப்ராக்டிஸ் நெட் செஷன் அவர் தான். அவர்கிட்ட நம்ம கொடுத்தோன்னா வேஸ்ட் டைம். கஸ்டமர் வந்து நீங்கள் செக்மெண்டேஷன் பண்ண தெரியணும், நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சர்ப்ளஸ்லேருந்து ஆரம்பிங்க உங்களோட கான்வர்சேஷனை. சர்ப்ளஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் மூவ் ஆன் டு யுவர் சேல்ஸ் கான்வர்சேஷன். அது தெரியாமல் நீங்கள் உட்காந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அது பண்ணி 1000 ரூபா எஸ்ஐபி என்னத்துக்கு ஃபினான்ஷியல் பிளானிங், 5000 ரூபா எஸ்ஐபிக்கு எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்? அவருக்கு வேணுங்கிறது இந்த 1000 ரூபா 5000 ரூபா போடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணும். ஆனால் கஸ்டமருக்கு பொட்டென்ஷியாலிட்டி இருக்குது. அவர் எதனால் அது 5000 ரூபா எஸ்ஐபியோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சர்ப்ளஸ் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா தென் வி கானாட் ஹெல்ப் ஹிம். சர்ப்ளஸ் இருக்குது, ஆனால் அந்த கிளைண்ட்டுக்கு வேறு ஏதோ ஒரு பாட்டில் நெக் இருக்குது. ப்ராபபிளி அவர் பயப்படலாம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட் கம்மியாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா ப்ராபபிளி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லாட்டி 1000 ரூபா 5000 ரூபா எஸ்ஐபிக்கலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் டைம். எவ்வளோ ரெவன்யூ நமக்கு வரப்போகுதுங்க இந்த 1000 ரூபா 5000 ரூபா எஸ்ஐபியில்? அவர் 7 வருஷம் போட்டால் தான் நமக்கு 5000 ரூபாயே வரும். கால்குலேட் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்க இப்போ என்ன நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங்ல அவனோட பிசினஸ் பண்றது கிடையாது. அவன் ஒரு கிளைண்ட்
அப்படின்றது நிர்ணயம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மீட்டிங். புரியுதுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து அவன் நல்லா பேச விடணும். நம்ம நிறைய பேசக்கூடாது. நிறைய பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் உங்க கஸ்டமர் எடுக்கமா வேண்டாமா. அப்போ சார் சொன்ன மாதிரி 1000 rupees எஸ்ஐபி போடுன்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய மல்டிபிள் ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க, தாராளமாக பண்ணி. என்ன பண்ணணும்? யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணி சிம்பிள் முடிஞ்சு. சி ஐ அம் ஆண்டர்பிரனர். உலகத்தை மாத்திரைகள் நான் வரல, சம்பாதிக்க தான் வந்திருக்கேன். கரெக்ட் தானே? அப்படி பண்ணா போதும். இந்த பெட்ஷீட் வித்துட்டு வருவாங்க தெரியுமா? நம்ம ரோட்ல ஒரு பசங்க வருவாங்க தெரியுமா? ஆர்டினேட் வருவாங்க. அவங்கள போய் நீங்க வேலை கேட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த வார்த்தை சொல்லுவாங்க, நீ வாங்குவா போறேன்னு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா இருக்கும், நீ வாங்குவா போற, சும்மா வேலை கேட்டு போதானே போற அப்படின்னா நீங்க டென்ஷன் ஆகி வாங்கிடுறாரு. புரியுதுங்களா? வியாபாரம் பண்றதுதான் முக்கியம். பேசிக்கிட்டே இருக்கிறது